பெண்கள் தான் உடம்பு வெளியில தெரியற மாதிரி ஆடை உடுத்துறது கண்டிப்பா குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்தே வராதுன்னு சொல்லி மாமியார்காரி தான் மருமகள் நந்தினி கிட்ட ரொம்பவே சண்டை போடுறா. நந்தினியும் திரும்ப ஆடைகள் உடுத்துறதும் மேக்கப் போடுறதும் நாகரிகம், அதை பத்தி பேசாதீங்கன்னு அவளும் சண்டை போடுறா. இப்போ நந்தினியோட புருஷன் செம்பட்டைக்கு யார் பக்கம் பேசுறது, அம்மா பக்கம் பேசுறதா மனைவி பக்கம் பேசுறதானே தெரியல. அவனுக்கு ஆடைகள் பத்தின நாகரிகமும் அவ்வளவா தெரியாது. முதலிரவுல கூட நந்தினி கிட்ட கேட்பான், அந்த ரவிக்கைக்குள்ள வெள்ளை கலர்ல ஏதோ துணி போட்டிருக்கியா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு. அந்த அளவுக்கு அவனுக்கு ஆடை நாகரிகம் தெரியாது. ஆனா சின்ன வயசுல நந்தினியத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க அம்மா சொல்லும் போது ஒருவனுக்கு ஒருத்தி தான்னு நந்தினியவே நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு நாகரிகம் அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இவன் யாரு பக்கமும் பேசாததுனால மனைவி கோச்சுக்கிட்டு அவ அப்பா கூட ஊருக்கே போயிடுறா. மனைவி இல்லாம இவனால இருக்க முடியல. அவனுக்கு நந்தினின்னா ரொம்ப பிடிக்கும். இவன் சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்து பணத்தை அம்மா கையில தான் கொடுக்கணும், இல்லைனாலும் அம்மா புடுங்கிடுவா. ஆனா மனைவிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணுமேங்கிறதுக்காகவே இவன் எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்த்து மனைவிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பான். சின்னதா அவன் சோகமா இருந்தாலும் என்னத்தையாவது சொல்லி அவன் சிரிக்க வச்சிருவான். ஆனா இப்போ இவன் சோகமா இருக்கான். எப்பவுமே மனைவிக்காக ஓடி ஓடி உடைச்ச அந்த கால்கள் முறையா மனைவி இல்லாம சோகமா நடந்து போகுது. மனசை கல்லாக்கிக்கணும் அப்படின்றதுக்காக அவன் போய் ஒரு கல்லு மேல உட்கார்றான். அந்த ஊர்ல இட்லி சுடுற பாட்டிக்கு அவன் இலகுன மனசாச்சேன்னு புரியுது. வந்து கேக்குறாங்க என்ன ஆச்சுன்னு. அவன் சொல்றான், என் மனைவி அப்பா கூட ஊருக்கு போயிட்டா, அவன் இல்லாம என்னால வாழவே பிடிக்கல அப்படின்றான். ஒரு வாரம் அவன் சாப்பிடவே கிடையாது. எதுக்கு வாழ்ந்துகிட்டு அப்படின்னு. ஒரு வாரம் அவன் வேலைக்கு போகவும் கிடையாது. ஏன்னா மனைவி இல்லாம எதுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இதெல்லாம் செம்பட்டையோட அண்ணன் புரிஞ்சுக்கிட்டு, வா நம்ம 2 பேரும் போய் அவளை சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வரலான்னு போய் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்ததும் மறுபடியும் மாமியார் மருமக சண்டை நடக்குது. இப்ப மாமியார் நந்தினியோட கால்ல சூடே வச்சுட்டாங்க. அம்மா மூஞ்சில காரி துப்புனாலும் செம்பட்டை அமைதியாதான் போவான். ஆனா பொண்டாட்டி கால்ல சூடு வச்சது தெரிஞ்சதும் அம்மா கிட்ட போய் சொல்றான், அம்மா நான் இனி தனி கொடுத்தனும் போயிடுறேன்னு. அவ சொல்றா, நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது, ஆனா ஒரு நாள் புரியும் அப்படின்னு சொல்றா. இவங்க தனி கொடுத்தனும் போனதும் செம்பட்டையோட மாமனார் மாணிக்கம்னு ஒருத்தனை கூப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு வராரு. மாணிக்கம் சாப்பிடும் போது நந்தினி தான் புருஷன் ஏன் இவ்வளவு கேவலமா சாப்பிட்றான், மாணிக்கம் எவ்வளவு டீசெண்டா சாப்பிட்றான்னு கம்பேர் பண்றா. கம்பேர் பண்ணாலே அங்க காதல் இல்லைன்னு அர்த்தம். இப்போ அந்த மாணிக்கத்துக்கு பொரியல் வைக்கலான்னு அவ குனியும் போது அந்த புடவை நழுவி விழுது. ரவிக்கையோட உடம்பு தெரியுது. நீர்மோர் விக்கிற கிழவன் கூட இவன் நடந்து போனா மனசு சலனப்படுவான், ஆசைப்படுவான். இந்த மாணிக்கம் வயசு பையன் இப்ப அவளை பாக்குறான். இவனுக்குள்ள ஒரு ஆசை. மாணிக்கத்துக்கு நம்மள புடிச்சிருச்சுன்னு இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. செம்பட்டை வெளியில வேலைக்கு போனா வர்றதுக்கு ராத்திரி ஆயிடும்னு மாணிக்கத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. செம்பட்டையோட மனைவி நந்தினியோட உடம்ப ரவிக்கையோட மாணிக்கம் பார்த்ததும் நந்தினி மேல அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு அவன் எதிர்நோக்கி காத்துட்டு தான் இருந்தான். ஒரு நாள் நந்தினி செம்பட்டை கிட்ட சொல்றா, எங்க அப்பா ஒரு விழாவுக்காக ஊருக்கு கூப்பிடுறாரு, வாங்க போயிட்டு வரலான்னு. அதுக்கு செம்பட்டை சொல்றான், செம்பட்டை எப்படின்னா மனைவிக்காக நிறைய பணம் சேர்த்து வைக்கணும்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே தாடி வளர்க்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா இவனுக்கும் இவன் மனைவிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கணும், அது பிறக்கிற வரைக்கும் இந்த தாடியை எடுக்கக்கூடாதுன்னு கடவுள்கிட்டே வேண்டி வச்சிருந்தான். அந்த பெண் குழந்தைக்காக நிறைய பணம் சம்பாதிக்கணும்ல, அதுக்காக அவன் சொல்றான், எனக்கு வியாபாரம் இப்பதான் நல்லா போகுது, நல்லா சம்பாதிக்கணும், நான் வியாபாரத்தை பாக்குறேன், நீ ஊருக்கு போய் உங்க அப்பாவை பார்த்துட்டு வா, துணைக்கு வேணா மாணிக்கத்தை கூப்பிட்டுக்கன்னு அவன் சொல்லிட்டான். எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நினைச்ச மாணிக்கம் அந்த நந்தினியை உடல் ரீதியா எல்லா தவறையும் செஞ்சு முடிச்சிடறான். ஊர்ல நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. திருச்செங்கோடான்றவன் இந்த விஷயத்த பத்தி பேசும்போது இந்த செம்பட்டை சின்ன குழந்தைங்க சண்டை போட்டா கூட ஏன் சண்டை போடுறீங்கன்னு பிரிச்சு வச்சு சமாதானமா போங்கன்னு சொல்லுவான். ஆனா இவன் இப்ப அந்த திருச்செங்கோடாங்கிட்ட சண்டை போட போறான். அவன் அருவாளை தீட்டிட்டு இருந்த போது கூட இவன் பயப்படாம போய் என் பொண்டாட்டியை எதுக்குடா தப்பா பேசினேன்னு அடிக்கிறான். ஊரே தப்பா சொன்னாலும் அவன் நம்பல. என் பொண்டாட்டி சுத்தம்தான்னு சொல்றான். ஆனா அவன் வீட்டுக்கு போகும்போது அந்த மாணிக்கத்தோட குரல் அவன் காதுல கேக்குது. அவன் காதையும் அவன் நம்பவே இல்லை. தொடர்ந்து போய் அவன் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். அவன் மனைவி மாணிக்கத்தோட தப்பு பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டான். இவன் சாப்பிடாம இருக்கும்போது ஏன் சாப்பிடலன்னு ஒரு தடவை கோவப்பட்டு அடிச்சிருக்கான். ஆனா இப்போ அவன் கோவமும் படல, ஒரு வார்த்தை கூட அவன் மனைவியை கேட்கல. இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவன் மூச்சு கூட விடக்கூடாதுன்னு அவன் மூச்சை தண்ணிக்குள்ள மூழ்கி அடக்கி அங்கேயே அவன் இறந்து போயிடுறான். இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியுது. அவங்க அம்மா கிட்ட இவன் தனி கொடுத்துன்னு வரும்போது சொல்லியிருப்பான், அம்மா என் மனைவி மேல நீ சூடு வச்சுட்ட, அதனால எனக்கு கோபம் இல்லை, அண்ணா அண்ணி பசங்க எல்லாரும் சேர்ந்து வீடு குடி போறதுக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருப்பான். 7 கிலோ அரிசி போட்டிருக்கமா வந்துருமான்னு. ஆனா அவ வந்திருக்க மாட்டா. இப்போ இவளுக்கு ஒரு படி வாய்க்கரிசி போட கூட தான் புள்ள இல்லையேன்னு நினைச்சு அவ அழுவுறா. ஊர் மக்கள் எல்லாரும் இவன் ஏதாவது ஒரு உதவின்னா ஓடி வந்து செய்வானே, இப்ப அவன் இல்லையேன்னு நினைச்சு அழுவுறாங்க. சித்தப்பான்னு சொல்லி ஒரு சின்ன பாப்பா கூட அவனுக்காக அழுவுது. எல்லாரும் அழுவுறதுனால அவன் கூட திரும்பி வந்துருவான்.
ஆனா அவன் மனைவி மேல வச்ச நம்பிக்கை திரும்பி வரப்போறது இல்லைல்ல. அதனால கண்மூடித்தனமா இருந்த நம்ம இனி கண்மூடி இருக்கிறதே நல்லதுன்னு அவன் அப்படியே இறந்து போயிடுறான். உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி